கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 12:22, மேத்யூ 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணத்தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். என்ன ஒரு கொடுமையான காரியம் பாருங்க. பிசாசு என்ன பண்ணுது பாருங்க. இந்த பிசாசு ஒருத்தனை பிடிச்சிருக்கு. அந்த பையனுக்கு என்ன இருக்கு? அவன் கண் பார்வை இல்லை, குருடனா இருக்கிறான். அவனால் பேச முடியல, ஊமையனா இருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு பிசாசு ஒரு மனுஷனை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடியதாக இருக்குது பாருங்க. அதாவது பிசாசு பிடித்ததுனால குருடும் ஊமையனாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். தயவுசெய்து நீங்கள் இதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். உடனே குருடாக இருந்தாங்க இல்லை ஊமையனாக இருந்தாங்கன்னா பிசாசு பிடிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் அது பிசாசுனால அவனால் பார்க்கவும் முடியாமல் குருடும் உள்ளதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை எப்படி சொஸ்தமாக்குறாரு. நீங்கள் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். முன்னாடி பார்த்தோம். மத்தேயு 9வது அதிகாரம் 32வது வசனத்தில், அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை என்றார்கள். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தின உடனே என்ன பண்ணுது? உடனே அந்த பிசாசு போன உடனே அவர்கள் என்ன பேசக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம். காரணம் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே பிசாசுகள்லாம் நடுங்குச்சு. அது என்ன பண்ணுச்சு? அவருக்கு முன்னாடி கீழே விழுந்தது. நீங்கள் மார்க் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்குறோம். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. என்ன, பிசாசுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி. அதனால் அந்த பிசாசுகள் பூரா என்ன, நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி லூக்கா 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்னாடி இதற்கு பின்பாக நிறையா செய்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரு பிசாசுனால ஊமையாகவும் குருடாகவும் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை துரத்தின உடனே அந்த நொடியிலேயே இந்த ஊமையனுக்கு வாய் திறக்குது, குருட்டுத்தன்மை போய் அவனுக்கு கண்ணும் திறக்குது. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது ஒரு 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 நிமிஷத்தில், அந்த ஒரு செகண்டில் அப்படின்னு சொல்லி பிசாசை துரத்தின மாத்திரத்தில் என்ன நடக்கிறது? அங்கே ஊமைத்தன்மையும் போகிறது, குருட்டுத்தன்மையும் போய் ஒரு சாதாரணமாக நம்மை போல ஒரு மனிதனாக மாறக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த சாத்தானுடைய சோதனை இல்லை சாத்தானுடைய ஆளுகை என்பது எந்த அளவுக்கு மனிதர்களை கட்டுப்படுத்துகிறதுன்னு பார்க்குறோமா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது எந்த ஒரு காரியமும் பரிசுத்த ஆவிக்கும் பிசாசுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் என்ன பண்ண மாட்டார்? பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் செய்ய விரும்பாத காரியத்தை உங்களை அழுத்தம் கொடுத்து செய்ய வைக்க மாட்டார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாய் வருவார். அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு உங்களை உந்துவார். ஆனால் ஒரு காலம் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை உங்களை செய்ய வைக்க மாட்டார். ஆனால் பிசாசு அப்படி கிடையாது, சாத்தான் அப்படி கிடையாது. அவன் உங்களை ஆக்கிரமித்து நீங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை உங்களை செய்ய வைப்பான். பிசாசுனுடைய தன்மை அதுதான். அதாவது நீங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை உங்களை செய்ய வைத்து உங்களை ஆளுகை செய்வது தான் பிசாசோட வேலை. அப்போ பிசாசு பிடிச்சிருக்க என்ன பண்ண, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவன் எதில் இருப்பான்? பிசாசுனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பான். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே பிசாசு அங்கேருந்து ஓடி போகும். ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. நம்ம மார்க் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்ப்போம். ஒரு பிசாசு பிடிச்சவன் அவனுக்கு கிட்டத்தட்ட 2000 பிசாசுக்கு மேலே
பேர் என்னன்னா லேகியோன்னு சொல்கிறான். 2000 பன்னிகளுக்குள்ளே போய் 2000 பன்னியையும் கடலுக்குள்ளே தவ்வி தாகடிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போது அவ்வளவு பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடியது. அப்போ ஒரு பிசாசு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? தான் விரும்பத்தகாத காரியங்களை, ஒரு மனுஷன் செய்ய விரும்பாத காரியங்களை செய்ய வைக்கும். அது அப்ரஷன். அதை நாம் புரிந்து கொள்ளணும். வல்ல பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ பிசாசினுடைய பிடியிலிருந்து பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ இன்றைக்கும் எந்த ஒரு பிசாசும் விரட்டக்கூடிய ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.